ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கணும். வி வெல்கம் கிரிட்டிசிசம். ஆனால் அந்த கிரிட்டிசிசம் என்பது ஒரு நியாயமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அப்படித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். வேகம் என்பது எப்படி என்னன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு கோபம் வரலாம், வேகம் வரலாம். ஆனால் காட்டாற்றினுடைய வேகம் கரையை உடைத்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் கரையை உடைக்காமல் அந்த காட்டாற்றினுடைய வேகம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். இது பொதுவான செய்தி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக கொஞ்சம் தங்களை யோசித்து பார்க்கணும். 2019, 2024 2 பார்லிமெண்ட்டில் தோற்று போயிருக்கீங்க, ஒரு சட்டமன்றத்தில் தோற்று போயிருக்கீங்க, தொடர்ந்து தோக்குறீங்க, உள்ளாட்சியில் தோக்குறீங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது அதை கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த சட்டங்களுக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, மக்கள் விரோத சட்டங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஏ ஆனாலும் சரி, பொது சிவில் சட்டம், விவசாயிகள் சட்டம், இது எல்லா சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அவர்களுக்கு பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. நாங்கள் கடுமையாக ஒன்றிய அரசையும் விமர்சித்தோம். அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எதிர்க்கவில்லையே என்ற எங்கள் கோபத்தையும் தெரிவித்தோம். ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசினுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து வைத்தோம். மக்கள் மன்றத்திலே தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுகிறோம். இதை அதிமுக கவனமாக மனதிலே கொண்டு திமுகவை எதிர்ப்பதில் தவறில்லை. நீங்கள் எதிர்க்கட்சி பேசித்தான் ஆகணும், பேசுங்க. ஆனால் அப்படி பேசுவதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும்.